for you. I'm for you. We are for you. ஹாய் அண்ட் ஹலோடா மே பாப்பா வெங்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ரைட். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் தெய்வோட சீரீஸான ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை அத்தானோட எபிசோட் 22 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த எபிசோட்காக எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. சாரி, கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணிவிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் எபிசோட்ஸ்லாம் டக்குன்னு அப்லோட் பண்ணிவிட்டு வித்தின் திஸ் வீக்குள்ளே நம்ம டேயோட சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகே, வித்தவுட் எனி டிலே ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் எதுவும் நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, வாங்க உங்களை எல்லாம் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். என் கண்ணை பாருங்க அத்தா, ரியா சொல்கிறதெல்லாம் உண்மையா? பதில் சொல்லுங்க அத்தா. ஆமாம் வயன், ரியா சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நான் உன்னை 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தேயாங் சொல்கிறாரு. நீங்கள் அப்படி அவரோட ஷர்ட்டை நீங்கள் 2 கையால் பிடிச்சிருப்பீங்கல்ல, அது அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகுது. அவர் கண்ணே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு உங்கள் கையை நீங்கள் அப்படியே அவரோட ஷர்ட்லேருந்து எடுக்க பார்க்குறீங்க. அவர் அப்படியே அது 2 கையால் டைட்டராக பிடிச்சிக்கிட்டாரு. பாத்தியா ஒயான், நான் சொன்னது உண்மைன்னு இப்போவாச்சும் நம்புறியா? நீங்கள் அப்படியே அவர் பிடிச்சிருக்கிற கையை அப்படியே நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் உங்களே பார்த்துக்கிட்டு அந்த கையை விட மாட்டேன்றாரு. மற்ற எல்லார்கிட்டையும் மறைச்சாரு, சரி, அட்லீஸ்ட் உன்கிட்டையாவது உண்மையை சொல்லியிருக்கணுமா இல்லையா ஒயான்? இப்போ வரைக்கும் நீ உனக்கு நடந்தது ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ்னு தானே நினச்சிட்ருக்க. ஆனால் அவர் உன்கிட்ட சொன்னாரா உனக்கு நடந்தது ஃபோர்ஸ்டு மேரேஜ் இல்லை ஒயான், அது லவ் மேரேஜ்னு? ஒரு வகையில் நான் இப்படி இருக்கிறதுக்கு தியாங் தான் காரணமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு ஒயான். உங்களுக்கு அப்படியே லைட்டாக கோவம் வந்துருந்துருக்கும், உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே மாறுது. பட் தியாங் மட்டும் உங்கள் கையை விடவே மாட்டுறாரு. யோசிச்சு பாரு, ஜிமின் மட்டும் என்கிட்ட எப்படியாவது தியாங்கிட்ட என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுடின்னு சொல்லாமல் இருந்திருந்தாருனா எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட்டே வந்திருக்காதோ. ஏன்னா எனக்கு அவ்வளோ தைரியமே வந்திருக்காது அவர்கிட்ட சொல்கிறதுக்கு. ஆனால் எப்படி இல்லாமல் ட்ரை பண்ணி ஜிமின் கிட்ட பேசி ஏன் வாயாலேயே நான் ஜிமினை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல வச்சாரு. ஒருவேளை நான் மட்டும் அன்றைக்கி அப்படி சொல்லாமல் இருந்திருந்தேன்னா இவரால் என்ன பண்ணியிருக்க முடியும்? இந்நேரம் நான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்க மாட்டேன்ல. அப்படின்ற மாதிரி நீங்கள் தேவங்களோட கை அப்படி இப்படி உதறி விட்டுருந்துருப்பீங்க. அவர் அப்படியே உங்களையே டியரி ஐஸோட பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு ரியா பக்கம் திரும்பிட்டு, இங்கே பாரு, நீ சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டியா? எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? சரி, நீ சொல்கிற மாதிரி அவர் என்கிட்ட பொய் சொன்னதாகவே இருக்கட்டும். ஆனால் அவர் ஒன்றும் எனக்கு துரோகம் பண்ணலையே. தேவங்க அப்படியே உங்களை பார்க்குறாரு, ரியாவும் அப்படியே உங்களையே பார்க்குறா. என்ன இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தானே அவர் அப்படி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் என்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாருல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாருல்ல. என் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர விடலை. என்னை உள்ளங்கையில் வச்சு பார்த்துக்கிட்டாரு. நான் ஆசைப்படுற எல்லா விஷயங்களையுமே எனக்கு நடத்தி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட மனுஷன் மேலே நான் கோவப்படுவேன்னு நீ நினச்சியா? இப்போ நீ என்ன சொன்ன? ஒரு வகையில் நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவர் தானே சொன்னல? ஆமாம், அவர் தான். நீ லவ் பண்ண பையன் கூடயே உன்னை சேர்த்து வச்சிருக்காரு. உன் வாயிலிருந்தே அதை வர வச்சிருக்காரு. இல்லைனா உன்னால் சத்தியமாக தைரியமாக அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க முடியாது. அதில் அவர் ஆசைப்பட்ட என்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல, நீ ஆசைப்பட்டவர் கூடயும் உன்னை சேர்த்து வச்சிருக்காரு. ஒரு வகையில் நீ அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்க. அண்ட் எனக்கு இப்போது உண்மையாலுமே ஒரு டவுட் வந்துருச்சு. நீ ஜிமின் மாமாவை ட்ரூவாக தான் லவ் பண்ணியா? ஏன்னா நீ ட்ரூவாக லவ் பண்ணியிருந்தேன்னா சத்தியமாக இப்படி ஒரு தாட் உன்னோட மனசுக்குள்ளே வந்திருக்காது. நம்மளை உண்மையாக லவ் பண்ணுறவங்க பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிற இடம் தான் நமக்கு கோவில். நீங்கள் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் இங்கே வாழ்கிற ஆடம்பர வாழ்க்கையே நீ வாழாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உன் கூட ஜிமின் மாமா இருக்காரு. அதுதான் உனக்கு இருக்கிற பெரிய சொத்தே. காசு பணம் நிரந்தரமே கிடையாது, ஆடம்பரமான வாழ்க்கையும் நிரந்தரமே கிடையாது. நீ சொல்கிற அந்த காசு பணத்தை வச்சு உன்னால் ஜிமின் மாமாவை வாங்க முடியுமா? ரியா அப்படியே உங்களை பார்க்குறா. இப்போ இல்லைனா என்ன, ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக ஆக தான் போகிறீங்க. குழந்தைங்கள பெற்றுக்க தான் போகிறீங்க. இது எல்லாத்தையும் கூட விடு, நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லைன்றது ஜிமின் மாமாவுக்கு தெரியாதா? அவர் உன்கிட்ட என்னைக்காவது நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக ஆகிறதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு உன்கிட்ட கேட்டிருப்பாரா?
நீயும் வேலைக்கு போ, நீயும் கஷ்டப்படு, அப்பதான் நம்மளால நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும்னு உன்கிட்ட என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருப்பாரா? ரியா அப்படியே யோசிக்கிறா. இல்லை இல்லை, அவர் உன்னை உட்கார வச்சு மகாராணி மாதிரி பார்த்துக்கணும்னு நினச்சிருக்காரு. அதுதான் அவரோட அன்பு. கஷ்டப்பட்டாலும் நம்ம கஷ்டப்பட்டா போதும், நம்ம பொண்டாடி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் உன்னால் எப்படி இப்படி யோசிக்க முடிஞ்சுது? நம்ம அப்பா அம்மாவை பற்றி நீ சொன்னல, அவங்க உன்னை விட என் மேலே தான் அதிக பாசத்தை காட்டினாங்கன்னு. அப்பா அம்மாவுக்கு பாசத்தை பிரித்து கொடுக்க தெரியாது, பாரபட்சம் பார்க்க தெரியாது. நீ கலர் கம்மியாக இருக்க, நான் கலர் அதிகமாக இருக்கேன்னு அந்த ரிலேட்டிவ்ஸ் சொன்னப்போ அம்மா அந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ரியா அப்படியே உங்களே பார்க்குறா. ஒயன் கலராக இருக்கான்னு நான் பெருமைப்பட்டதும் கிடையாது, ரியா கலர் கம்மியாக இருக்கான்னு சொல்லி நான் வருத்தப்பட்டதும் கிடையாது. ரெண்டுமே எனக்கு 2 கண்ணுன்னு சொன்னாங்க. அண்ணா 12th பாஸ் ஆனதுக்கு அப்பா எனக்கு 1+ மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, அது நான் நல்லா மார்க் எடுத்ததுக்காக மட்டும் அவர் வாங்கி கொடுக்கல, உன்னை மோட்டிவேட் பண்ணுன்றதுக்காக தான் அவர் வாங்கியே கொடுத்தாரு. ஏன்னா அப்போதான் அடுத்த வர காலேஜ் லைஃப்பில் நீ சூப்பராக படிப்பேன்றதுக்காக. அதுக்கேற்ற மாதிரி நீயும் காலேஜில் சூப்பராக படித்த, ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ண. அப்பா அதுக்கு உனக்கு என்ன மொபைல் வாங்கி கொடுத்தாரு? ஐஃபோன் வாங்கி கொடுத்தாரு. உனக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி கொடுத்த 4 வருஷத்துலேயே அப்பா உனக்கு அந்த ஐஃபோனை வாங்கி கொடுத்தாரு. அண்ட் உன்னை பெங்களூருக்கு பிஜி படிக்க அனுப்பாததுக்கு காரணம் உனக்கு வீசிங் இருக்குது. அன்ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டாலோ பாடி டெம்பரேச்சர் அதிகமானாலோ உனக்கு வீசிங் வரும். எத்தனையோ டைம் நீ ஸ்கூல் படிக்கும்போது உனக்கு வீசிங் வந்திருக்குல்ல, அப்போல்லாம் ஸ்கூலுக்கு வந்து அப்போ தானே உன்னை பார்த்துப்பாரு. அதெல்லாம் கண்ணால் பார்த்தவருக்கு பயம் இருக்காதா? ஒருவேளை நம்ம பொண்ணை போய் ஹாஸ்டலில் சேர்த்துட்டு அங்கே அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெத்தவருக்கு பயம் இருக்காதா? அதனால தான் உன்னை பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கணுன்னு நம்ம ஊரில் இருக்கிற காலேஜில் உன்னை பிஜி சேர்த்தாரு. அதுவுமே உன் மேலே இருக்கிற பாசத்தாலையும் அக்கறையாலையும் தானே தவிர உன்னை விட என்ன நல்ல காலேஜில் சேர்க்கணுன்ற எண்ணத்தில் கிடையாது. இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாவை பற்றி சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் முதல்ல சொன்னது தான், நம்ம அப்பா அம்மாவுக்கு பாரபட்சம் பார்க்க தெரியாது. அண்ட் எனக்கு இப்போது அவர் என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டாருன்றதை விட நீ என் கூட இருந்துக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணியிருக்கின்ற வழி தான் ரொம்ப அதிகமாக என்னை கொன்னுக்கிட்டே இருக்கு. அவர் என்கிட்ட போய் சொன்னார் தான், ஆனால் அவர் என்கிட்ட நடிக்கலை, என்கிட்ட உண்மையாக தான் இருந்தார். அவர் என்கிட்ட உண்மையை சொல்லலைனாலும் சொன்னாலுமே அவர் இதே பாசத்தை தான் என்கிட்ட அப்பையும் காட்டி இருந்திருப்பார். ஆனால் நீ இத்தனை நாளாக என்கிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்க. மனசுக்குள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு அதை ஒரே அடியாக என்கிட்ட கக்கிட்டல்ல. இப்போ கூட அவரை பற்றின இந்த உண்மைகளெல்லாம் நீ என்கிட்ட ஏன் சொன்னான்னு எனக்கு தெரியும். இதால் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வரும், மனஸ்தாபம் வரும், நாங்கள் பேசிக்காமல் இருப்போம். அதில் நீ குளிர்காயணும்னு ஆசைப்படுற, அதுக்காக தானே சொன்னேன். ரியா அப்படியே உங்களே பார்க்குறா. நீ நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது. நான் அவரை என்றைக்கும் வெறுக்க மாட்டேன், அவரை விட்டு போகவும் மாட்டேன். நீ செஞ்ச வரைக்கும் எல்லாமே போதும். தயவு செஞ்சு என்கிட்டயும் என் குடும்பத்துக்கிட்டேயும் நெருங்காத, என்கிட்ட எப்போவுமே பேசாத. ஜிமின் மாமாவோட முகத்துக்காக தான் உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி நீங்கள் வாசல்கிட்ட கை காட்டுறீங்க. ரியா அப்படியே உங்களே பார்க்குறா. பயப்படாத, உன்னை பற்றின உண்மைகளை ஜிமின் மாமா கிட்டேயும் நம்ம அம்மா அப்பா கிட்டேயும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அனுபவிச்ச இந்த நரக வேதனையை அவங்களும் அனுபவிச்சிடக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு இங்கேருந்து போ, என் கண்ணை முன்னாடி நீ ஒரு நிமிஷம் கூட நிற்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்கிறீங்களா? ரியா அப்படியே உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ அங்கேருந்து உங்கள் அத்தை தான் வந்துட்டு, ஏய் அவள் சொன்னது காதில் விழலை, குத்துக்கல்ல மாதிரி இங்கேயே நின்றுட்டுருக்க, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடி? சொந்த தங்கச்சி வாயும் வைரமாக இருக்கா, அவளை போய் ஆளை வச்சு அடைச்சி வச்சிருக்க. ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆகி இருந்துச்சுன்னா நீ பதில் சொல்லுவியாடி? ஒரு வேளை எங்கள் வீட்டு வாரிசுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகி இருந்துச்சு, நான் இந்நேரம் மனுஷியாகவே இருந்திருக்க மாட்டேன். ஒன்னெல்லாம் அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை வந்து லைட்டாக எகிர்றாங்களா, உங்கள் மாமா அங்கேருந்து வந்துட்டு, வேண்டாம் விடு, அந்த உரிமை நமக்கு கிடையாது, அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் அது இருக்குது. இங்கே பாருமா, நீ சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டல, இதுக்கப்புறம் எங்கள் குடும்ப விஷயத்த நாங்கள் பார்த்துக்குறோம். தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. ஜிமின் எங்களுக்கும் புள்ள மாதிரி, அந்த பிள்ளையோட முகத்துக்காக தான் நீ பண்ண விஷயத்துக்கு உன்னை மன்னிச்சு விடுறேன். இதுக்கு மேலே எங்கள் முகத்தில் முழிக்காத,
இந்த வீட்டு பக்கமும் வராத, இங்கேருந்து போயிடு, தயவு செஞ்சு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ ரியா அப்படியே டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி இருந்திருப்பா. ஸோ ஒரு வழியாக ரியா அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் அந்த வீடே ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக இருக்குது. எல்லாரோட ஐஸுமே இப்போது தெயாங் பக்கம் தான் திரும்புது. பட் நீங்கள் மட்டும் அவரை பார்க்கவே இல்லை. இப்போது உங்கள் அத்தை தான் தெயாங் கிட்ட போயிட்டு, டே தெயாங், என்னடா அந்த பொண்ணு என்னெல்லாமோ சொல்லிட்டு போகுது, நீ உண்மையிலுமே வயனை காதலிச்சியா? அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியா? ஏன்டா இத்தனை நாளாக இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லவே இல்லை நீ? உங்கள் மாமா தான் இப்போ தெயாங் கிட்ட. தம்பி, அவர் அப்படியே பார்க்குறாரு. ஏன்பா எங்கள் எல்லாருக்கிட்டையும் மறைச்ச சரி, ஆனால் அவள் உன் பொண்டாட்டிடா, உன் குழந்தைய வயிற்றுல வச்சிட்ருக்காடா, அவகிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அண்ணா, நான் கூட ரியா ஜிமின் அண்ணாவை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ நீ வேறு வழியே இல்லாமல் தான் ஒயின் அண்ணியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சேன். ஆனால் நீ ஒயின் அண்ணி மேலே ஆசைப்பட்டிருக்க, அதனால தான் நீ அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கியா? பதில் சொல்லு தெயாங், ஏன் எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மையை மறைச்ச? கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தீன்னா நான் ஒயினையும் உனக்கு பொண்ணு பார்த்துருந்துருப்பேன்ல. தெயாங் அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்டு, எப்படிம்மா முதல் பொண்ணு கல்யாணம் ஆகாமல் வீட்டில் இருக்கும்போது ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அண்ட் நீங்கள் அப்போ இருந்த மைண்ட் செட்டில் ரியாவை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. ஏன்னா அவள் வீட்டோட பொண்ணு, அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கும் எனக்கும் ஜாதகம் ஒத்து போச்சு. உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. நீங்கள் ரொம்ப ஆசையாக அவள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக போயிருந்தீங்க. அந்த டைம் நான் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஓகே சொல்லியிருந்திருக்க மாட்டீங்கம்மா. தெயாங், நீ அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம்லடா, நான் ஏதாவது பண்ணி உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன்டா. இப்போவும் எங்கள் 2 பேருக்கு தானேப்பா கல்யாணம் ஆகியிருக்கு. டே, நான் மட்டும் அப்படி பண்ணலனா ரியாவும் ஜிமினும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்துருக்க மாட்டாங்கப்பா. அவங்க காதலும் சேர்ந்துருக்காது. இது மூலயமா 2 காதல் ஒன்று சேர்ந்துருக்குப்பா. ரியாவுக்கு அது புரியல, அவளுக்கு அதை புரிஞ்சுக்கிற பக்குவமும் இல்லை. ஒரு நாள் அவளுக்கும் புரியும். அப்பா அவள் இதை நினச்சி சந்தோஷப்படுவா. இருந்தாலும் இன்னொருத்தி வந்து சொல்லி தான் நம்ம மருமகளுக்கு இந்த விஷயம் தெரியணுமாடா? டே, அவன் உன் பொண்டாட்டிடா. அட்லீஸ்ட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாச்சும் அவகிட்ட இந்த உண்மையெல்லாம் நீ சொல்லியிருக்கலாம்ல. அது எங்கே நான் என் மனசில் இருக்கிற உண்மையை நான் ஒயன்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவள் என்கிட்ட பேசாமல் என் கூட பழகாமல் இந்த கல்யாண வாழ்க்கையை சரியாக அனுபவிக்காமல் போயிடுவாளோன்னு நான் பயந்துட்டேம்மா. அந்த பயத்தில் தான் அவகிட்ட நான் எதையுமே சொல்லலை. அப்படின்னு சொல்லிட்டே அவர் உங்களை ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாரு. நீங்கள் தலையை கீழே குனிஞ்சவங்க தான், நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அவர் சொல்கிறத மட்டும் நீங்கள் காதில் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஜென்னி தான், அண்ணா, அண்ணியை எப்போ பார்த்த? எப்படி அண்ணியை லவ் பண்ண? தெயாங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, 2 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூருக்கு 6 மாதமாக ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நான் போயிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஆமாம். அங்கே தான் அம்மா ஒயனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஒரு கெஃபே ஷாப்பில் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தா. தேவதை மாதிரி இருந்தாம்மா. அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்குக்கு போய் உங்களை அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் ஒரு ப்ளூ கலர் சுடி வியர் பண்ணியிருக்கீங்க, நெக் சைடில் ஷால் போட்டிருந்துருப்பீங்க, உங்கள் ஹேர் அப்படியே அந்த காற்றுல அழகாக பறக்குது. அப்படியே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த கெஃபே ஷாப்புக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. தேவங்க அப்படியே உங்களை பார்த்துருந்துருப்பாரு. அதுதான் அவர் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக தேவதை மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே உள்ளே வரீங்க. தேவங்க ஒரு நிமிஷம் உங்களை பார்த்ததுக்கப்புறம், இவ தாண்டா நம்ம லைஃப் பார்ட்னர், இவளை தாண்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து அவரோட மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துருந்துருக்கும். அவளுடைய அந்த சிரிப்பு, அந்த மெல்லிய குரல், அவளோட அந்த நட, அவளோட அந்த அழகு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. உண்மையாலுமே அவளை பார்த்த அந்த ஒரு நிமிஷம் என் மனசு என்கிட்டயே இல்லைம்மா. நீங்கள் அப்படியே தேவங்க பேசுகிற எல்லாத்தையுமே சைலண்ட்டாக காதில் வாங்கிட்டுருக்கீங்க. இப்போ கூட அவளை பார்த்த அந்த ஒரு செகண்ட் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குமா. என் மனசுக்குள்ள அப்போ இவ தான் எனக்கானவ, உனக்காக பிறந்தவ இவ தான், அது மட்டும்தான் எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சுமா. அது எனக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அது மட்டும்தான் தோணிக்கிட்டே இருக்கும். அவளையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அது அவளுக்கே தெரியாது.
என் பார்வை அவளை தாண்டி வேறு எங்கேயுமே போகல. அதுக்கப்புறம் அவளை என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரோட கம்பெனியில் பார்த்தேன். அவள் எம்பிஏ இன்டர்ன்ஷிப் விஷயமா அந்த இடத்துக்கு வந்திருந்தா. நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க, பெங்களூரில் நீங்கள் எம்பிஏ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அது தேயாங்கோட பார்ட்னரோட கம்பெனி தான். ஸோ நீங்கள் அந்த கம்பெனிக்கு வந்துட்டு இன்டர்வியூக்கு வந்திருக்கும் போது தேயாங் வந்துட்டு உங்களை பார்த்துருந்துருப்பாரு அகைன். திரும்பவும் அன்னைக்கு அவளை பார்த்தேன். அந்த கம்பெனியில் அவள் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருந்தா. பொதுவாகவே அந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் எப்போவுமே அன்பெய்டாக தான் இருக்கும். ஆனால் ஒயனுக்காக அந்த மேனேஜர்கிட்ட நான் பேசி அவளுக்கு பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக அதை வாங்கி கொடுத்தேன். உங்களுக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருந்திருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, ஆமாம் உங்களுக்கு அந்த கம்பெனியில் வந்துட்டு பெய்டு இன்டர்ன்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணியிருந்திருப்பாங்க. மந்த்லி வந்துட்டு நாங்கள் 15K தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அது புரியுது, எப்படிரா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெய்டு இன்டர்ன்ஷிப் நமக்கு கிடைச்சிதுன்னு. ஸோ தேயாங்க இப்படி சொல்லவும் நீங்கள் அப்படியே டக்குன்னு தேயாங்க அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே மைல்டாக உங்கள் தலையை வந்துட்டு திரும்பவும் கீழே குனிஞ்சு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் தொடர்ந்து அவள் இன்டர்ன்ஷிப்க்கு வர ஆரம்பித்தா. அந்த 3 மாதமும் எனக்கு உண்மையாலுமே சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சுமா. தினமும் அவளை பார்ப்பேன். கேன்டீனில் சாப்பிடும்போது, ஒர்க் பண்ணும்போது, லிஃப்டில் போகும்போது, ஒவ்வொரு நிமிஷமும் அவளை ரசிச்சுக்கிட்டே இருந்தேம்மா. என் கண்ணு அவளை விட்டு வேற எங்கேயுமே போகல. அந்த இன்டர்ன்ஷிப்பில் தான் எனக்கு தெரிஞ்சது ஒயன் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு, நம்ம சென்னை பொண்ணுன்னு. அவளை பற்றி அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எல்லாமே நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அவள் ஃபேமிலியை பற்றி, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, இது எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேம்மா. பெங்களூரில் கம்பெனிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோவில் இருக்கும். வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது அங்கே போயிடுவாமா. அந்த 3 மாதம் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒயன் அதுக்கப்புறம் கம்பெனிக்கு வரல. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த 3 மாதம் ஒரு நாள் விடாமல் எல்லா நாளுமே என் தேவதையை பக்கத்துலேயே வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியலையேன்னு நான் அவ்வளோ வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் அவள் எங்கே காலேஜ் படிக்கிறா, அவள் எங்கே தங்கியிருக்கா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அவள் காலேஜ்க்கு அடிக்கடி போவேன். அவள் ஒரு பிஜி ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தா, அங்கே போவேன். அவளை ஒவ்வொரு இடத்துலையும் விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேம்மா. நான் அவளை ஃபாலோ பண்ணுறேன்றது அவளுக்கே தெரியாதும்மா. என் செல்லத்தை, என் தேவதையை, என்னோட மகாராணியை ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேம்மா. அந்த மாதிரி தேயாங் அவரோட அந்த டீப்பான லவ்வை அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. லிட்ரலி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவரை ஒரு மாதிரி லாங்கிங் எக்ஸ்ப்ரெஷனோட பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் மட்டும் அவரை பார்க்கல, பட் உங்களுக்கு லிட்ரலி கண்ணில் இருந்து தண்ணியே வந்திருந்திருக்கும். அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த 6 மாதம் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நான் சென்னை வந்தப்போ திரும்ப அடிக்கடி நான் பெங்களூர் போனேன். ஏன்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நான் போயிட்டே இருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஆமாம், மீட்டிங் இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குன்னு அடிக்கடி கிளம்பிக்கிட்டே இருந்தேன். எல்லாமே என்னோட தேவதையை பார்க்கறதுக்காக தாம்மா. எல்லாமே அவளுக்காக தாம்மா. என்னோட தங்கத்தை பார்க்கறதுக்காக தான். அம்மா, பெங்களூரில் இந்த ஸ்ட்ரீட் சைடில் இட்லிக்கு ஒரு சட்னி வச்சு விற்பாங்கம்மா. அதை பெங்களூர் சட்னின்னு சொல்லுவாங்க. ஒயன் அதை வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது வாங்கி சாப்பிட்ருவாம்மா. அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. ஒயன், உனக்கு பிடிச்ச பெங்களூர் சட்னி இருக்கு பாருங்க. எனக்கு பெங்களூர் சட்னி பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியாதா? அது இதெல்லாம் ஒரு கேள்வியா? உங்கள் அம்மா தான் சொன்னாங்க. அன்னைக்கு தேயாங் இந்த மாதிரி சொன்னதை நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே லிட்ரலி கண்ணில் இருந்து அவ்வளோ டேர்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும். அப்படின்ற மாதிரி சண்டே அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவள் அவுட்டிங் போவாமா. ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. சுட்டித்தனமாக இருப்பா. என் தேவதை போகிற ஒவ்வொரு இடத்துக்கும் நான் போயிட்டு இருந்தேம்மா. என்னையே அறியாமல் அவள் பின்னாடி பைத்தியக்காரத்தனமாக சுற்றிக்கிட்டு இருந்தேம்மா. அவள் மேலே அவ்வளோ அப்சஸ்டாக இருந்தேன். கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அது இவளை மட்டும்தான்னு. அந்த மாதிரி அவள் 2 வருஷமும் அந்த படிப்பை முடிச்சுட்டு வர வரைக்கும் அவள் மட்டும்தாம்மா என் உலகமாக இருந்தா. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவளை என்னால் பார்க்க முடியல. அவள் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் ஒரு நாள் நீங்கள், உனக்கு நான் பொண்ணு பார்த்துருக்கேன், நம்ம பொண்ணு பார்க்க போகிறோன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க.
எனக்கு அப்போ அதில் சுத்தமாக விருப்பமே இல்லைம்மா. நீங்கள் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணீங்க. உனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும், எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. நானும் வேறு வழியே இல்லாமல் உங்கள் கூட வந்தேன். ஆனால் வந்த இடத்துல நான் ரியாவை பார்க்கலாமா, அவள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த என்னோட தேவதையை தான் நான் பார்த்தேன். எனக்குள்ளே இருந்த அந்த சந்தோஷத்தை என்னால் அப்போ வாய் வார்த்தையால் சொல்ல முடியலம்மா. அவளை திரும்பவும் பார்த்துட்டோன்ற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கே, இந்த உலகத்தில் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது கிடைக்காதுமா எனக்கு. கடவுளுக்கு தெரிஞ்சிருக்குமா, நான் அவ கூட தான் சேரணும்னு அந்த விதியிலே எழுதி இருந்திருக்கு. அதனால தான் அந்த விதியை என்னை திரும்பவும் அவளை பார்க்க வச்சிருக்கு. என் கண்ணு முன்னாடி அவளை பார்த்ததுக்கப்புறம் நான் எப்படிம்மா ரியாவை கல்யாணம் பண்ணிப்பேன்? அதனால தான் ரியாவை பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ரியாவை பற்றி அன்னைக்கே எனக்கு புரிய வந்துச்சு. அவளோட ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியரில் எனக்கு டவுட் இருந்துச்சு. அவள் என்னை பார்க்குற விதம், என் கூட பேசுகிற விதம், இதிலருந்தே அவளுக்கு என்னை பிடிக்கலன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து தான் நான் அவளை பற்றி தெரிஞ்சுக்கவே ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு அவளும் ஜிமினும் லவ் பண்ணிகிட்ருக்காங்கன்ற விஷயமே தெரிஞ்சுது. ஜிமினை பற்றி விசாரித்தப்போ ஜிமின் ஐடியில் ஹச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிமினை தேடினேன், ஜிமினோட ஐடியா கண்டுபிடிச்சேன், ஜிமின்கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆனேன். நான் ஒயனை காதலிக்கிறேன்றதை பற்றி ஜிமின்கிட்ட சொன்னேன். ஜிமின் ரியாவை காதலிக்கிறேன்றதை பற்றி என்கிட்ட சொன்னார். ரியா கடைசி வரைக்கும் என்கிட்ட நான் ஜிமினை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. அது சொல்கிறதுக்கான தைரியமும் அவளுக்கு வரல. அதனால தான் நான் ஜிமின்கிட்ட சொல்லி அவளுக்கு தைரியத்தை வர வச்சு அவள் வாயாலேயே நான் ஜிமினை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல வச்சேன். எனக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி கீழே வந்து உங்கள் எல்லாரும் முன்னாடியும் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இந்த கல்யாணம் நடக்கும், ஆனால் எனக்கும் ரியாவுக்கும் இல்லை, எனக்கும் ஒயனுக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி அதை நினச்சி நீங்கள் அழுவுறீங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இல்லை. நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் செஞ்சது தான் சரின்றது உங்கள் எல்லாருக்கும் புரிய வரும். நான் இப்படி பண்ணதுனால 2 காதல் ஒன்று சேர்ந்துருக்கு. இது நல்லது தானே? நான் செஞ்சது தப்புனா என்னை அடிங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறாரு. பட் அவங்க அப்பா தேவங்க ஒரு மாதிரி டியரி ஐஸோட பார்த்துட்ருக்காரு. நான் செஞ்சது தப்புனா என்னை அடிங்கம்மா அப்படின்னு அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜென்னி, அண்ணா செஞ்சது தப்பாடா. அண்ணி மேலே இருக்கிற பாசத்துலேயும் லவ்னாலையும் தானே அண்ணன் அப்படி பண்ணேன். அண்ணா செஞ்சது தப்பாடா. இல்லைண்ணா, நீ செஞ்சது தப்பு இல்லை. நீ ஒரு லவ்வை சேர்த்து வச்சிருக்கண்ணா. நீ ஆசைப்பட்ட பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருக்க. அண்ணி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்ததில் உண்மையிலுமே எங்கள் எல்லாருக்குமே ஹாப்பிண்ணா. உண்மையை சொல்லணும்னா கடவுளுக்கு கண் இருக்கு. அதனால தான் அண்ணியை நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர வச்சிருக்காரு. நல்ல வேலை அந்த ராட்சசி வரல. அவளெல்லாம் அண்ணின்னு சொல்லவே அசிங்கமாக இருக்கு. பாவம் ஜிமின் அண்ணா என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியல. அவருக்கு போய் இப்படி ஒரு ஒய்ஃப், சச்ச கேரக்டர்லெஸ் ஃபெல்லோ. தேவங்க அப்படியே ஜென்னியோட ஹெட் டேப் பண்ணிட்டு, வயசில் பெரியவங்களை அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே அவர் உங்ககிட்ட நடந்து வராரு. நீங்கள் அப்படியே தலையை கீழே குனிஞ்சு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே உங்ககிட்ட வந்து நின்றுட்டு, ஐம் சாரி ஒயன். நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. உன்கிட்ட இந்த உண்மையை மறைச்சதுக்கு என்னை எவ்வளோ வேணால் தண்டிச்சுக்கோ. ஆனால் என் லவ் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் ஒயன். இப்போ இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து என்னை மன்னிச்சு ஏற்றுப்பல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏக்கமாக கேட்குறாரு. நீங்கள் அப்படின்ற மாதிரி லைட்டாக நகர்ந்து போய் அந்த டைனிங் டேபிள் இருந்திருக்கும், அங்கே தண்ணி இருந்திருக்கும், அதை நீங்கள் அப்படியே எடுத்து குடிக்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, ஒயன் என்னை மன்னிச்சு ஏற்றுப்பியா அப்படின்னு திரும்ப கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அந்த தண்ணி பாட்டிலை கீழே வச்சுட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிட்டீங்க. எல்லாருக்குமே புரியுது இது உங்களுக்கு லைட்டாக ஹர்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் நினச்சிருந்தா உங்ககிட்ட இதை முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம். பட் அவர் சொல்லலை. ஸோ எல்லாருக்குமே அது புரிஞ்சிருந்திருக்கும். ஸோ போகிற உங்களையே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தேவங்கோட அப்பா தான் தேவங்கிட்ட வந்துட்டு,
தேயாங் அப்படின்னு தேவாங்கோட ஷோல்டரில் அப்படியே கை வைக்கிறாரு. தேவாங்க அப்படியே மேலே பார்த்துட்ருக்காரு நீங்கள் போகிறதே. தேயாங், மருமக உன்னை கண்டிப்பாக புரிஞ்சு பாப்பா. அவள் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. நீ கவலைப்படாத. கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடு. அவள் உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பா. சரியா? அப்படின்ற மாதிரி லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அவர் வந்து போயிருந்திருப்பார். ஸோ இப்போ தேயாங் டக்குன்னு குடுன்னு மேலே ஏறி ரூமுக்கு தான் வந்திருந்துப்பார். நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு நடுவில் நின்றுட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. தேயாங்க அப்படியே பின்னாடியிலேருந்து வந்து ஒயன் ஒயன் என்னை பாரு ஒயன் அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸை பிடிச்சி அவர் அப்படியே பார்க்க வைக்கிறாரு. என்னை பாருடி, அத்தனை பாருடி சொல்லும். ப்ளீஸ் ப்ளீஸ் அழுவாத ஒயன், உன்னை கெஞ்சி கேட்குறேன், அழுவாத தங்கம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் கொடுக்குறாரு. உங்கள் ஃபோர்ஹெட் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருவாயன். எங்கே இந்த உண்மையை சொன்னா நீ என்னை புரிஞ்சுக்காம போயிடுவியோன்ற பயத்தில் தான் நான் சொல்லலை ஒயன். மற்றபடி உன்கிட்ட மறைக்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை ஒயன். ஒயனை மன்னிச்சிரு ஒயன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அழுவாத ஒயன். அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அவரோட கையை தட்டி விட்டுட்டு அப்படியே நகர்ந்து போகிறீங்க. அவர் அப்படியே திரும்பவும் உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படி அப்படின்ற மாதிரி உங்களை லிப் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவருக்கு ரிட்டன் பேக் கிஸ் பண்ணல, பட் அவரை விட்டு தள்ளி வரதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அவரை கிஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களை அப்படியே பார்க்குறாரு. என்னடி அத்தங்கிட்ட பேசாமல் போயிடுவியா? இங்கே பாரு ஒயன், நான் இது எல்லாத்தையும் உனக்காக தான் பண்ணேன் ஒயன். நீ ரியா கிட்ட என்ன சொன்ன? இதுக்காக நாங்கள் 2 பேர் பிரிய மாட்டோம், அது கனவுல கூட நடக்காதுன்னு சொன்னல. இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஒயன்? என்னை ஹர்ட் பண்ணிகிட்ருக்க. என்கிட்ட பேச மாட்டேற ஒயன். ஒயன் என்னை பாரு ஒயன், என்கிட்ட பேசு ஒயன். என்னை விடுங்க. நீங்கள் நினச்சிருந்தா என்கிட்ட எப்பயும் உண்மையை சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்படி வேற ஒருத்தி சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? மனசில் இவ்வளோ ஆசையை வச்சிட்ருக்கீங்கன்னா அதை முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஏன் அதை மறைக்கணும்? அதை மறைச்சு உங்களுக்கு என்ன யூஸ்? இதை சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்க போகுது? நான் உங்களை விட்டு போயிருந்திருப்பேனா? உங்ககிட்ட பேசாமல் போயிருந்திருப்பேனா? நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இதை சொல்லி இருந்தீங்கன்னா கூட நேர்மையாக இருந்திருப்பீங்க. ஆனால் ஏன் மறைச்சிங்க? புரியுது 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 சொல்லும், புரியுது. இனிமே உன்கிட்ட அத்தான் எதையும் மறைக்க மாட்டேன் தங்கம். அத்தான்கிட்ட பேசுடி, ப்ளீஸ் பேசுடி. அத்தா மேலே இன்னும் கோவம் போலையா? அத்தா மேலே இன்னும் கோவமா? சொல்லு தங்கம். எனக்கு கோவம்லாம் இல்லை, ஆனால் வருத்தம் இருக்கு. இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டீங்களேன்ற வருத்தம் இருக்கு. என்னை விடுங்க. என் மனசு மாறுற வரைக்கும் என்னை எதுவும் கேட்காதீங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணை மூடிட்டே சொல்கிறீங்களா? தேவங்க அப்படி மயான், என்னடி அத்தான்னு கூப்பிடுடி. கண்ணை திறந்து பாரு வயான், என்னை அத்தான்னு கூப்பிடு வயான். நான் சொன்னல, நீ என்னை முதல்ல அத்தான்னு கூப்பிட்டப்போ எனக்கு அது எவ்வளோ ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது வயான். வயன் ஏன் இப்போ கூப்பிட மாட்டேற வயான்? வயன் அத்தான்னு கூப்பிடு வயான். என்னை விடுங்க. நானே வந்து பேசுகிற வரைக்கும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அவர் கண்ணை பார்த்துட்டு அந்த ரூம்லேருந்து நீங்கள் அப்படியே வெளில போகிறீங்க. தேவங்க அப்படியே உங்களையே பார்க்குறாரு. திரும்பவும் டக்குன்னு உங்ககிட்ட ஓடி வந்துட்டு உங்கள் முன்னாடி அப்படியே நீல் டவுன் போட்டு உக்காந்துட்டாரு. நீங்கள் அதுக்கப்புறம் நகரவே இல்லை. தேவங்க அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்டு, தங்கம் அம்மாவை பாரு, ரொம்ப ஓவராக பண்ணுறா. சொல்லு, மம்மிக்கிட்ட சொல்லு, டேடி உனக்காக தானே இதெல்லாத்தையும் பண்ணாரு, ஏம்மா இப்படி பண்ணுற? டேடி அத்தான்னு கூப்பிடுன்னு சொல்லு, டேடி கிட்ட பேச சொல்லு தங்கம். மம்மி இல்லாமல் டேடியால் இருக்க முடியாது தங்கம். பேச சொல்லு, மம்மி கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லு தங்கம், ப்ளீஸ் தங்கம் அப்படின்ற மாதிரி உங்கள் வயிற்றை கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு லிட்ரலி அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், டியர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே அவரை விட்டு தள்ளி திரும்பவும் அப்படியே வெளியில் போயிட்டீங்க. சாரி வயன் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. இப்போ டைம் வந்துட்டு கரெக்டாக ஈவினிங் ஒரு 5:30 ஆகியிருந்திருக்கும். தேவாங்க வந்துட்டு உங்களை பார்க்கணும் போல இருந்திருக்கும். ஸோ அப்படியே கீழே வந்திருந்திருப்பாரு.
பார்த்தா அவங்கள எங்கேயுமே காணோம். அப்படியே அவங்க அம்மா அங்கே உட்காந்துருந்துருப்பாங்க சோஃபாவில். ஸோ அவங்க அம்மா கிட்ட, அம்மா வயன் எங்கம்மா? உள்ள ஜென்னியோட ரூமில் இருக்காடா ஓ அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு ஜென்னி ரூமுக்கு போக பார்க்குறாரு. இப்போ அவங்க அம்மா, டே தேயோங், அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இங்கே வா ஒரு நிமிஷம். அம்மா இங்கே வா கண்ணா, சொல்கிறேன். அம்மா நான் வயனை பார்க்கணுமா? புரிஞ்சுக்கோப்பா, கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுடா. அவளாவே வந்து பேசுவா. அவளை டிஸ்டர்ப் பண்ணாதடா தம்பி அம்மா அப்படின்ற மாதிரி அவர் டக்குன்னு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவங்க லேப்பில் அப்படியே படுத்துட்டு செம்மையாக அழுகுறாரு. நான் வேணுக்குன்னே பண்ணலம்மா, எனக்கு பயம்மா. எங்கள் வயன் இதை சொன்னால் என்னை விட்டு போயிடுவான்ற பயம்தாம்மா. இப்போவும் அதே தான் நடந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ நான் சொல்லியிருந்தாலும் இதே தாம்மா நடந்திருக்கும். என்கிட்ட உண்மையை மறைச்சிங்கன்னு என்கிட்ட கேட்குறாம்மா. எனக்கு என்னம்மா பதில் சொல்ல முடியும்? நானே பேசுகிற வரைக்கும் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டாம்மா. அம்மா என்னை அத்தான்னு கூட கூப்பிட மாட்டேன்றாம்மா. அம்மா என்னால் தாங்கிக்க முடியலம்மா. எனக்கு வயந்தாம்மா எல்லாமே. அவள் இல்லாமல் நான் இல்லைம்மா. என்னால் அவள் இல்லாமல் சத்தியமாக இருக்க முடியாதும்மா. அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதும்மா. அவள் இந்த மாதிரி என்னை விட்டு தள்ளி இருக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குதும்மா. கடவுளே முருகா, நல்லா இருந்த குடும்பம் கொஞ்ச நாளாக எல்லாமே சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. யாரு பட்ட கண்ணும் என் பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுதே. இந்த வீட்டோட வாரிசு மருமக வயிற்றுல இருக்கு. அது பிறக்கிற நேரத்துலையா இந்த மாதிரிலாம் நடக்கணும்? என் மருமகளும் சந்தோஷமாக இல்லை, என் பையனும் சந்தோஷமாக இல்லை. இதை பார்க்குற எங்களுக்கு எப்படி கடவுளே இருக்கும்? ஏன் தந்திங்க இந்த சோதனைய? பா தெய்வம் தங்கம், இங்கே பாருடா, அம்மா பாருடா, அழுவாதடா கண்ணா, அம்மாக்காக அழாதப்பா அப்படின்ற மாதிரி அவரோட கண்ணில் இருக்கிற கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. பாரு, ஒயன் உன்னை கண்டிப்பாக புரிஞ்சுப்பா. அவள் கோவம் நிரந்தரம் இல்லைடா. அவள் ரியா கிட்ட என்ன சொன்னான்னு பார்த்தால, நீ இதை சொல்கிறதுனால நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருவோன்னு நினச்சியான்னு கேட்டா. என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் அவரை விட்டு போக மாட்டேன்னு சொன்னாடா. அவள் மனசுலையும் வருத்தம் இருக்க தானடா செய்யும். யோசிச்சு பாரு, நீ அவகிட்ட ஒரு உண்மையை மறைச்சிருக்கடா. அவளுக்கு அது கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பா. அவளாவே வந்து பேசுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது வரைக்கும் அவளை பேசுன்னு கேட்டுகிட்டே இருக்காதடா கண்ணா. அம்மா சொன்னால் கேட்பல. அம்மா ஆனால் அவளை பார்க்கும்போதெல்லாம் அவளை கிட்ட போய் அணைச்சிக்கணுன்னு தாம்மா தோணுது. நான் இல்லாமல் ஒரு நாளும் அவளும் இருந்ததில்லை, அவள் இல்லாமல் நானும் இருந்ததில்லைம்மா. இங்கே பாரு, கொஞ்ச நாள் தாண்டா. சரியா? அவளே உன்கிட்ட வந்து பேசுவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அழாத அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணெல்லாம் தொடச்சி விட்டே இருந்திருப்பாங்க. இப்போ ஜென்னியோட ரூம்லேருந்து நீங்கள் தான் வெளியில் வரீங்க. அப்படியே இவங்க 2 பேரையும் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே நீங்கள், அத்தை சொல்லுமா. தேவங்க அப்படி உங்களையும் ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்ருக்காரு. டைம் ஆகிடுச்சு, விளக்கேற்றிட்டு டீ போடவா? சரிம்மா பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு சாமி ரூமுக்கு போயிட்டு அப்படியே விளக்கேற்றிட்டு கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே எல்லாேருக்கும் நீங்கள் டீ போட்டுட்ருக்கீங்க. ஜென்னி வந்துட்டு ரூம்லேருந்து வெளில வந்திருப்பா. டக்குனு தேவங்க வந்து ஜென்னி கிட்டே போயிட்டு, எலிக்குட்டி இங்கே வா, அண்ணி உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா? அண்ணி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்கண்ணா. என்கிட்டயுமே சரியாக பேசலை. நானே அதை பற்றி கேட்டப்போ அதை பற்றி என்கிட்ட பேசாத ஜென்னின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் தூங்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்களே எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டாங்க. நானும் வந்துட்டேன். ஓ அப்படின்ற மாதிரி கிச்சனில் நின்றுட்டுருக்கிற உங்களையே அவர் ரொம்ப ஏக்கமாக பார்க்குறாரு. இப்போ நீங்கள் டீ போட்டுகிட்டே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. தேவங்க அப்படியே இங்கே ஜென்னியை கூப்பிட்டு அந்த கிச்சனுக்கு வாசலில் அப்படியே நின்றுக்கிட்டு உங்கள் காதில் விழற மாதிரியே ஜென்னிக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காரு. ஜென்னி, சொல்லுண்ணா. நம்ம ஐபேக்கோ போகலாமா? ஐபேக்கோவா? போகலாமே. நீங்கள் அப்படியே அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. சரி ஜென்னி, உன்னை ஐபேக்கோ கூட்டிகிட்டு போகிறேன். உங்கள் அன்னிக்கும் ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்டு வாயேன். அன்னிக்கா? அன்னிக்கு மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும் தானே?
இரு நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி உங்ககிட்ட வரா. அவள் கேட்குறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு, கேட்டுச்சு ஜென்னி, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம், நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிட்டு வாங்க. அண்ணி நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தரோம். பரவாயில்ல ஜென்னி, நீ மற்ற எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து கொடு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சுன்னா அது அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை. அதனால் நீங்கள் சாப்பிடுங்க ஜென்னி. ஜென்னி அப்படியே ஒரு மாதிரி அப்படின்னு ஃபேஸை வச்சுக்கிட்டே அவங்க அண்ணா கிட்ட வரா. இப்போ தேயாங் தான், ஒரு வேளை உன் அன்னைக்கு இதில் விருப்பம் இல்லை போல இருக்கு ஜென்னி. அப்போது வரும்போது வேணும்னா பானிபூரி வாங்கிட்டு வரலாமா ஜென்னி? பானிபூரினா அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அண்ணி பானிபூரினா வாங்கிட்டு வந்து தரட்டுமா? நீங்கள் அப்படியே டீயை வந்துட்டு கிளாஸில் எல்லாருக்குமே ஊற்றி வச்சுருந்துருப்பீங்க. அந்த பிளேட் அப்படியே எடுத்துக்கிட்டே நீங்கள் திரும்பி பார்த்துட்டு, வேணா ஜென்னி, நீயும் உங்கள் அண்ணனும் வேணா வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கிச்சன்லேருந்து வெளியில் போகிறீங்க. வாசலில் தானே தையாவும் நின்றுட்டு இருந்திருப்பாரு. அவர் அப்படியே க்ராஸ் பண்ணி நீங்கள் போகிறீங்க. அவர் அப்படியே நீங்கள் போகிறத ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் போயிட்டு உங்கள் அத்தை மாமா எல்லாருக்குமே அப்படியே கொடுக்குறீங்க டீ. அம்மா எனக்கும் டீ வேணும் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த டீயை வந்துட்டு ஜென்னிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த இன்னொரு கப்பையுமே ஜென்னிக்கிட்டே கொடுத்துட்டீங்க. அண்ணா டீ கேட்டல, இந்தா அப்படின்னு வாய்க்குள்ளே முனவிக்கிட்டு அந்த டீயை வந்து வாங்கிக்கிட்டார் அவர். நீங்கள் அப்படியே உங்கள் டீ கப்பை கையில் வச்சுட்டு உங்கள் அத்தை பக்கத்தில் போய் அப்படியே நீங்கள் கஷ்டப்பட்டு அப்படியே உட்காருவாங்கல்ல இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம், அந்த மாதிரி நீங்கள் அப்படியே உங்கள் இடுப்பில் கையை வச்சுட்டு அப்பா அப்படின்ற மாதிரி உட்காடுறீங்க. அம்மாடி இந்த மாதம் செக்கப்புக்கு போயிட்டு வந்தியாடா? இல்லை அத்தை, அன்னைக்கு எனக்கு அடிப்பட்ட அன்னைக்கு அந்த டாக்டர்கிட்ட காட்டினதோடு சரி, இன்னும் நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட காட்டவே இல்லை அத்தை. அப்படியா? அப்போ சரிம்மா, நாளைக்கு நீயும் தேயாங்கும் போயிட்டு வந்துடுங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அத்தையே பார்க்குறீங்க. தேயாங்க அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்டு மம்மி தேங்க்யூ அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. பட் நீங்கள் ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுருக்கீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு, அம்மாடி ஓகே தானே, நாளைக்கு தேயாங்க கூட போயிட்டு வரல? ஓகே அத்தை, போயிட்டு வரேன். ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே டைம் போயிருந்துருக்கும். நைட் டின்னர் வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ சாப்பிட்டு எல்லாருமே வந்துட்டு ரூமுக்கு போய் படுக்க போயிருந்திருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஏறி போயிட்டுருக்கீங்க. பட் உங்களால் சுத்தமாக ஏற முடியல. பெல்லி வந்து இடிக்குது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே நீங்கள் தடுமாறி ஏறிட்டுருக்கீங்களா? பின்னாடியிலேருந்து தேயாங்க அதை பார்த்துருந்துருப்பாரு. அவர் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட ஓடி வந்துட்டு உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டாரு. என்ன பண்ணுறீங்க? அவர் அப்படியே உங்களே செட்யூசிங்காக பார்க்குறாரு. இறக்கி விடுங்க. முடியாது. விளையாடாதீங்க, இறக்கி விடுங்கன்னு சொன்னேன். முடியாதுன்னா என்னடி பண்ணுவ அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே கொஞ்சம் க்ளோஸராக இழுத்து கேட்டிருந்துருப்பாரு. இங்கே கீழேருந்து அவங்க அம்மா தான், டே தேயாங் என்ன பண்ணிகிட்ருக்க? அம்மா அவளால் ஸ்டெப்ஸ் ஏற முடியலம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருந்தா, அதனால தான் தூக்கிட்டு போகிறேன். இது சரி வராது. அம்மாடி நீ இனிமேல் ஜென்னி ரூம்லேயே வந்து படுத்துக்கோமா. எனது மா? டே சும்மா இருடா, இப்போவே அவளுக்கு வயிறு பெருசாக இருக்குது, இன்னும் 2 மாதத்துல இன்னும் பெருசாகிடும். அவளால் சுத்தமாக ஏற முடியாது. ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆச்சுன்னா யாரா பதில் சொல்கிறது? ஏற்கனவே ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கா. நம்ம தான் நம்ம மருமகளை கண்ணும் கருத்துமாக இனிமேல் பார்த்துக்கணும். அம்மாடி நீ என்ன பண்ணுற? உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோ. நாளையிலேருந்து நீ ஜென்னி ரூம்லேயே தங்கிக்கோ, சரியா? சரி அத்தை. என்னை விடுங்க. முடியாது மா, உங்களுக்கு இருக்கு நாளைக்கு. போடா அப்படின்னு அவங்க போயிருப்பாங்க. என்னை விடுங்கன்னு சொல்கிறேன்ல. முடியாதுடி வா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்துட்டு ரூம்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ ஒரு வழியாக அந்த ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் அப்படியே உங்களை கீழே இறக்கி விட்டுருந்துருப்பாரு. அந்த ரூம் டோரை போய் டக்குன்னு சாத்திட்டாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் மனசில்? நீங்கள் பாட்டுக்கு என்னை தூக்கிட்டு வரீங்க. நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனா என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா? இதுக்கப்புறம் இப்படி பண்ணி அப்படின்ற மாதிரி அவர் டக்குன்னு வந்து உங்களை அப்படியே லிப் கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே வாய் மூடி இருந்திருப்பீங்க. அப்படியே ஷாக்கிங்காக அவரை பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப டீப்பாக அவர் வந்துட்டு உங்களை மெல்ட் ஆக்குற மாதிரி கிஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பாரா? ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களுமே மெல்ட் ஆகி அவருக்கு அப்படியே ஒபே பண்ணிவிட்டு ரிட்டன் பேக் கிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அவருக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவர் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட உங்களை வந்து நல்லா லிப் கிஸ் பண்ணியிருந்திருப்பார், இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேளையாக அவர் வந்துட்டு லிப்பை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே, அவ்வளோதான் கோவம் போச்சா அத்தா மேலே?
நீங்கள் அப்போ தான் உங்களோட கண்ணை வந்துட்டு அப்படியே மைல்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவர் அப்படியே செட்யூசிங்காக உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட வார்ட்ரோப்க்கு போயிட்டு நைட்டி எடுத்துகிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அவங்க அப்படியே அவரோட பேக்கில் அப்படியே கை வச்சுட்டு, ஓ வீக்னஸ் என்னன்னு இந்த அத்தானுக்கு தெரியாதாடி அப்படின்ற மாதிரி செட்யூசிங்காக பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஒரு வழியாக நைட்டிலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் பெட்டில் படுத்துருந்துருப்பீங்க. தெயாங்கும் வந்துட்டு மேலே ஒரு ஸ்லீவ்லெஸ் அப்புறம் கீழே ஒரு ட்ராக் பேண்ட் போட்டுட்டு அப்படியே அந்த பெட்டில் வந்து ஹாயாக தலைக்கு மேலே கை வச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து படுத்ததுமே அவர் டக்குன்னு வந்துட்டு உங்கள் பெல்லியில் அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அவர் அப்படியே உங்கள் 2 கையையுமே அப்படியே சைடில் வச்சு லாக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீ சொன்னியா? ஓகே, ஆனால் என் பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் உனக்கு ரைட்ஸ் கிடையாது, புரிஞ்சுதா? அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஐஸையும் ஷார்ப்பாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு உங்கள் மூக்கை வந்துட்டு அப்படியே லைட்டாக க்யூட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு, புரிஞ்சுதாடி பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறாரு. புரிஞ்சுது, கிட்ட வந்து சொல்ல தேவையில்ல அப்படின்னு எங்கள் ஃபேஸை இந்த பக்கம் திருப்பி இருந்திருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பெல்லி கிட்ட அப்படியே போயிருந்திருப்பாரு. என் தங்க பொண்ணா, என் செல்ல குழந்தையா, தூங்கிட்டியாடா பேபி? தூங்கலையா? டாடி பேசுறது கேட்குதாடா தங்கம்? அப்படின்ற மாதிரி வயிற்று வந்துட்டு இப்படி டிக்கின்னு நின்றுக்கிட்டே பேசிகிட்டு இருந்திருப்பாரா. உள்ள பாப்பா வந்துட்டு லைட்டாக மூமெண்ட் கொடுக்குது. என் தங்கம் தூங்கலையாடா இன்னும் நீங்கள்? என் செல்லம் அப்படின்னு வந்து பெல்லியில் கிஸ் பண்ணுறாரா. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே கையை இறுக்கி மூடிக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கீங்க. மம்மி ரொம்ப ஓவராக சீன் போடுறாடா தங்கம். நீங்கள் அப்படியே அவரை முறைச்சி பார்க்குறீங்க. டாடி கிட்ட பேச மாட்டாளாம், மூஞ்ச திருப்பி வச்சுட்டு போகிறா. மம்மி பண்ணுறதெல்லாம் புதுசாக இருக்குடா தங்கம். எப்போவுமே டாடி கிட்ட இந்த மாதிரி பண்ணவே மாட்டா, ஆனால் இப்போ ரொம்ப ஓவராக பண்ணுறாடா. காலையில் எவ்வளோ சாரி கேட்டேன் டாடி, இதெல்லாம் மம்மிக்காக தான் பண்ணேன், எவ்வளோ சொல்லி சாரி கேட்டிருப்பேன். ஆனால் கொஞ்சம் கூட உன் மம்மிக்கு மனசு கரையவே இல்லைடா. டாடியை ரொம்ப காய போடுறாடா தங்கம். நீ என்ன பண்ணுற? உள்ளே தானே இருக்க, போய் மம்மி கிட்ட சொல்லு. மம்மி பாவம் டாடி ரொம்ப ஏங்கி போயிருக்காரு, அவர் ரொம்ப காய போடாத, மன்னிச்சிரு மம்மி ப்ளீச் அப்படின்னு கேளு பார்ப்போம். பாப்பா அகைன் ஒரு மூமெண்ட் கொடுக்குறா. என் தங்கம் நீ அப்படின்னு உங்கள் வயிற்றை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. உள்ளே இருக்கும்போதே அவன் அப்பனுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுறாளே, வெளியில் வந்துட்டா ரெண்டும் சேர்ந்து என்ன தான் பாடப்படுத்தும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. போதும் எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த சைடு திரும்பி படுத்துக்கிட்டீங்க. ஓகே, எனக்கும் தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி அவரும் படுத்துக்கிட்டாரு. பட் உங்கள் சைடு தான் திரும்பி படுத்திருக்காரு. ஸோ அவரே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே இந்த சைடு கொஞ்ச நேரம் படுத்துட்டு அகைன் இந்த சைடு திரும்பி படுக்கிறீங்க. கண்ணை மூடி தான் இருக்கீங்க. பட் அவர் மட்டும் கண்ணை மூடாமல் உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் இப்போ மைல்டாக உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டக்குன்னு அப்படின்ற மாதிரி பயந்துட்டீங்க. ஐயோய் என்னடா ஆச்சு? என்னம்மா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் அந்த சைடே திரும்பி படுத்துக்கிட்டீங்க. ஸோ தியாங்க அப்படியே லைட்டாக பார்த்து ஸ்மைல் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ பட் உங்களை வந்துட்டு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை, உங்ககிட்ட வந்து கடல்ஸ் பண்ணுறது எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் அவர் தூங்கி இருந்திருப்பாரு, நீங்களுமே தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா தியாங்க வந்து உங்கள் கிட்ட வந்துட்டு உங்களை அப்படியே பேக் சைடால் ஹக் பண்ணி உங்கள் வயிற்றில் ஒரு கையை வச்சுட்டு தூங்கிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த கையை பார்க்குறீங்க. அப்படியே மைல்டாக உங்கள் ஹெட்டை வந்துட்டு பேக்கில் திருப்பி தியாங்க பார்க்குறீங்க. அவர் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காரு. உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே மைல்டாக அவரோட கையை வந்துட்டு உங்கள் பெல்லியிலேருந்து அப்படியே எடுத்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் இருந்து எந்திரிச்சு போயிட்டீங்க. நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சாரீலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி தியாங்க்கு வந்துட்டு ஆஃபீஸ் இருக்குது போல், ஸோ அவர் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன தான் பேசலைனாலும் அவர் விஷயத்துலேயே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கீங்க. ஸோ அவருக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு போயிட்டு உங்கள் அத்தைக்கு வந்துட்டு நீங்கள் சமைக்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆஃப்டர் தட் தியாங் வந்து முழிச்சிருந்திருப்பார். அவரோட டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்திருக்காரு. ஸோ நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியத்துக்கு லஞ்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு வந்துட்டு சாப்பாடெலாம் கட்டி கொடுத்துட்டு அவருக்கு அந்த டைனிங் டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு வச்சிட்ருக்கீங்க. அது வரைக்கும் நீங்கள் அவர் ஃபேஸை பார்க்கவே கிடையாது. பட் அவருக்கு எல்லாமே நல்லா தான் பரிமாறுறீங்க, முகத்தெல்லாம் காட்டலை. ஸோ அவரும் வந்துட்டு உங்களை அப்படியே லைட்டாக சைட் அடிச்சுக்கிட்டே அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பார்.
ஸோ ஒரு வேளையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேம்மா. ஆ சரிடா, பார்த்து போயிட்டு வா. ஜெனி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஓகேண்ணா, பாய். அப்பா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிடா போயிட்டு வா, பாய். மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிடா, எத்தனை தடவைடா சொல்லுவ? சுந்தரி அக்கா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். என்னது அப்படின்னு அந்த சுந்தரி அக்கா பார்க்குறாங்க. பிகாஸ் அவங்க கிட்டலாம் எப்போவுமே இவர் இந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாது. சரிங்க தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. சுமதி ஆண்டி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அப்படின்னு அவங்களும் பார்க்குறாங்க. இங்கே உங்கள் அத்தை, மாமா, ஜென்னி எல்லோரும் தேவங்க வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து லைட்டாக சிரிப்பு வந்துருந்துருக்கும். சரி தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. இன்னும் வேறு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி வேறு யாரையாவது கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டு இருந்திருப்பாரு. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு டே போதும்டா, என்னடா பண்ணிகிட்ருக்க? அம்மா எல்லார்கிட்டேயும் போயிட்டு வரேன்னு சொல்லணும்லம்மா. அட பாவி, சரிடா எல்லார்கிட்டேயும் சொல்லிட்ட, அது அவள் காதுலேயும் விழுந்திருக்கும். அம்மாடி ஒயன், அவன் ஆஃபீஸ் போயிட்டு வரானாம்மா. கேட்டுச்சத்த, பார்த்து போயிட்டு வர சொல்லுங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு, நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடுன்னு உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் முன்னாடி அப்படியே நீல் டவுன் போட்டுட்டு பாப்பா கிட்ட தான் பேசிகிட்ருக்காரு. டே தங்கம், அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஈவினிங் மம்மியை ரெடியாக இருக்க சொல்லு. என்ன டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போகணும். ஓகேவாடா தங்கம்? லவ் யூடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிருந்திருப்பாரா. உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக சிரிப்பு வந்திருந்திருக்கும். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது நல்லாவே புரிஞ்சிருந்திருக்கும். ஒரு முத்தத்தை கொடுக்கறதுக்காக என்னென்ன பண்ணுறான் பார்த்தியா இவன் அப்படின்ற மாதிரி மொத்த ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவர் அந்த வாசல் கிட்டே போயிட்டு அப்படியே ஷூ போட்டுட்டு அந்த கதவு கிட்ட கை வச்சுட்டு நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி அங்கேயே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் வந்து என்ன நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து போயிட்டாரு அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் மைல்டாக அந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. தேங் பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். நீங்கள் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க. அவர் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஷூவை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு போயிருந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே சைடு ஐயால் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். அண்ட் நிறைய பேரோட டவுட் வந்துட்டு ஏன் ரியாவோட கேரக்டரை இந்த மாதிரி நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இதாண்டா ரியாலிட்டி. இந்த வேர்ல்டில் இந்த மாதிரி கூட பீப்புள்ஸ் இருக்காங்க. நானே என்னோடய லைஃப்பில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்து பார்த்துருக்கேன். சொந்த பிளட் ரிலேட்டிவ்ஸே பார்த்து பொறாமப்பட்டுட்டு மனசில் வெஞ்சன்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிற நிறைய பீப்புள்ஸை என்னோடய லைஃப்லேயே நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் இந்த ஸ்டோரியில் ரியாவோட கேரக்டராகவும் நான் வச்சுருக்கேன். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, என்னை இன்ஸ்டா, டெலே அண்ட் வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ ஜஸ்ட் அதில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். OT7 பாப்பல் யூ. ஐ பாப்பல் யூ.